ஒன்று பிரம்மா சரோவர் மற்றும் கிருஷ்ணா கோயில் குருஷேத்திரம். நமது பயணத்தின் முதல் தலம் பிரம்மாண்டமான பிரம்மா சரோவர். பிரம்ம தேவரே இந்த உலகத்தை படைத்த பிறகு இங்கு யாகம் செய்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது இங்கு நீராடுவது மிகவும் புண்ணியமாக போற்றப்படுகிறது. இதன் அருகிலேயே அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கோயில் மகாபாரதப் போரின் போது அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதையை உபதேசித்ததை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இந்த நீர்நிலையும் கோயிலும் குருஷேத்திரத்தின் இதயமாக கருதப்படுகிறது. 2 ஸ்தானேஸ்வரர் மகாதேவர் கோயில் தானேசர். அடுத்து நாம் காண்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தானேஸ்வரர் மகாதேவர் கோயில். பாண்டவர்கள் மகாபாரதப் போருக்குச் செல்வதற்கு முன் இங்குள்ள சிவபெருமானை வணங்கி ஆசி பெற்றதாக கூறப்படுகிறது. 9ஆம் சக்தி பீடமாக கருதப்படும் இத்தலத்திலுள்ள குளம் புனிதமானது. வர்த்தனப் பேரரசின் தலைநகராகத் திகழ்ந்த தானேசரின் பழமையான வரலாற்றுக்குச் சான்றாக இக்கோவில் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. 3 மாதா மானசாதேவி கோயில் பஞ்ச்குலா. பஞ்ச்குலா மாவட்டத்தில் இமயமலையின் சிவாலிக் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது மாதா மானசாதேவி கோயில். இக்கோவில் 19ஆம் நூற்றாண்டில் மணி மஜ்ரா மன்னர்களால் கட்டப்பட்டது. வேண்டுதல்களை நிறைவேற்றும் அன்னையாக மானசாதேவி இங்கு போற்றப்படுகிறார். நவராத்திரி திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அன்னையின் அருளை பெறுகின்றனர். இக்கோவிலின் அமைதியான சூழலும் இயற்கை அழகும் மனதிற்கு பேரமைதியைத் தரும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.